உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவ உன்ன சொல்றா, நீ அவள சொல்ற. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் இங்க பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போதும், திரும்ப திரும்ப ஒரே பேச்சு தான். மலிஷ்கா லட்சுமி, லட்சுமி மலிஷ்கா, இதே தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் பைத்தியமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்காக தான் சொல்றேன். மலிஷ்கா 3 மாசம் தள்ளி இருந்திருந்தானே இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு போக தானே போறேன். முடிச்சிருச்சா? உனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நீ சொல்லிட்ட. இப்ப எனக்கு எது சரின்னு படுத்தோ அதை நான் செய்ய போறேன். லட்சுமி, எல்லாரும் நிறைய பேசிட்டீங்க. லட்சுமி மலிஷ்கா, மலிஷ்கா லட்சுமி, நானும் நிறைய கேட்டுட்டேன். அண்ட் இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு என்ன வேணும், அதோட நான் என்ன செய்யணும். முடிவா? இப்ப என்ன முடிவு? ரிஷி, ரிஷி நில்லு, ரிஷி நில்லு. ரிஷி, ரிஷி நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லு. எதை பத்தி பேசுற? நான் என்ன சொல்லணுமோ அதை ஏற்கனவே மொத்தமா சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்லை. அண்ட் இந்த முறை நான் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா தான் பண்ண போறேன். ஏன் என்ன பண்ண போற? நீ நீ என்ன பயமுறுத்த பாக்க? நான் பயமுறுத்துறேனா? நீ தான் பயமுறுத்தி வச்சிருக்க. என்ன, என்னோட மொத்த ஃபேமிலியையும் உன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டியிருக்க. அதை விட ரிஷி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? ஏன்னா நீ இப்போ ரொம்பவே கோவத்துல இருக்க. கோவத்துல நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது, புரிஞ்சுக்கோ. அதனால நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. அப்பனா நீயே தான் சொல்ல. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இல்ல, நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் இருக்கு. இப்போதைக்கு நீ என்ன பண்ணாலும் அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். நீ ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் சொல்ற லட்சுமி. ஏன்னா இப்ப நான் பண்ண போற விஷயம் அது கரெக்டா இருக்காது. ஆனா உனக்காக நான் இதை பண்ணுவேன். ஒருவேளை நான் நினைச்சா நான் என்ன பண்ண போறேன்னு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா நான் அப்படி பண்ண போறதில்ல. ஏன்னா இனிமே நான் என்ன பண்ணாலும் அதை தெரிஞ்சுக்கிற உரிமை மலிஷ்காவுக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு இல்ல லட்சுமி. யாரா இருக்கும்? யார் வந்திருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவனே தான். எப்படி உறுதியா சொல்றீங்க? பிகாஸ் ஐ அம் யுவர் மாம். ரிஷி, ஒரு முடிவெடுத்துட்டு வான்னு தானே உன்கிட்ட சொன்னேன். அது விஷயமா தான் நான் மலிஷ்கா கிட்ட பேச வந்தேன். நீ என்ன டிசிஷன் எடுத்த அத முதல்ல. மலிஷ்கா, இதோ வந்துட்டேன், சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ நீ என்ன சொல்ற? இதான் ஃபைனல் முடிவு. நீங்க தான் டிசைட் பண்ண சொன்னீங்க. டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் வந்துச்சோ அது எல்லாம் ஃபேக்னு ஆயிடும், பொய் ஆயிடும். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம். அண்ட் நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டா அது மலிஷ்காவுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இன்னும் 3 மாசத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். மலிஷ்கா பண்ணிக்க மாட்டா. அபய், டாட், பதில் கிடைச்சிருச்சா ரிஷி? மலிஷ்கா இத பண்ண மாட்டா. அபய் ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம். இது என் பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. அதோட முடிவெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அது சரியா அவளோட வாழ்க்கையில நீ தான் இல்லையே. நான் தான் அவ கூட வாழறேன். குட். உன்னோட மனசுல எனக்காக கோவம் இருக்கு, அது அங்கேயே இருக்கட்டும். ரைட்? இது மலிஷ்காவோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால என் பொண்ணை கேலி கூத்தாக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவகிட்ட விளையாட்டு வேண்டாம். அதுக்கு இல்ல டாட், இப்பதான் ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் ஏன் என்ன பிரச்சனை வர எக்ஸ்கியூஸ் போகுது? மீ மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவன் சொல்றான். 3 மாசத்துக்கு அப்புறம் இப்ப அவன் பண்ணல. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு புயல் வீசுதே. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ? லைஃப்ல பல விஷயம் நடக்கலாம். இவன் ப்ராமிஸ் பண்றான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ப்ராமிஸ் தானே, நாளைக்கு மீறலாம். அப்ப இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. பட் டாட், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றான்ல. வாட்ஸ் தி பிக் டீல்? என்கேஜ்மெண்ட் முதல்ல அதுவும் தானே நடந்தது. என்னாச்சு? கல்யாண ப்ராமிஸ் வர கொடுத்தா என்ன நடந்தது? சோ இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? கல்யாணத்துல பையன் பொண்ணு ப்ராமிஸ் மேட்டர் இல்ல, ஃபேமிலியோட ப்ராமிஸ் தான் முக்கியமா இருக்கு. இந்த வாட்டி உன்னுடைய கமிட்மெண்ட் வேண்டாம், உன் ஃபேமிலி கமிட்மெண்ட் வேணும். இந்த கல்யாணம் நடக்கும். மலிஷ்கா கூட என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு சொல்றல, உன் ஃபேமிலி இதுக்கு சரின்னு சொல்லட்டும். இவ சரின்னு சொல்லி என்ன ஆகும்? முதல்ல நடந்த மாதிரி தான் நடக்கும். ரிஷி, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலால
எங்க மானம் போயிருக்கு. நாங்க தலை குனிஞ்சு இருக்கோம். எங்க பின்னாடி கண்ட மாதிரி பேசுறாங்க. சொசைட்டில எங்க மானமே போகுது. நீங்க இந்த சொசைட்டியை பத்தி பேசுறீங்களா? அவங்க வேலையை பின்னாடி பேசுறதுதான். ஒவ்வொரு நாளும் அவங்களோட எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு முறை நானும் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த சொசைட்டி மலிஷ்காவை பத்தி எல்லா விஷயத்திலயும் தப்பா பேசுறாங்களோ 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் இதே சொசைட்டி இவளை என்னோட வைஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்கிள், நீங்க சொல்ற விஷயத்தை நான் முழுசா ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற எதுவும் தப்பு இல்ல, எல்லாமே கரெக்ட் தான். ஏற்கனவே நிறைய நடந்துருச்சு. அதனால நான் என்னதான் ப்ராமிஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னோட ப்ராமிஸ் மேல நம்பிக்கை இருக்காது. சரி, ஓகே. இப்போ என்னோட ஃபேமிலியே எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுவாங்க. வாங்க, எல்லாரும் என் கூட வாங்க. என் வீட்டுக்கு வாங்க, ஓபரே மேன்ஷனுக்கு. லெட்ஸ் கோ. என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக இங்க வர சொன்ன? அண்ணா, ரிஷி உங்களுக்கு ஃபோன் பண்ணான்ல? ஆமா, ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். என்கிட்டயும் ரிஷி அதத்தான் சொன்னா. என்கிட்டயும் அதுதான் சொன்னா. மாமியை கூட்டிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னா. அபய், வாட் a சர்ப்ரைஸ். எல்லாம் ஓகே தானே? அது வந்து இவங்க எல்லாரையும் நான் தான் கூட்டு வந்தேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஆனா இப்ப நான் பண்ண போறது எதுவா இருந்தாலும் அது கரெக்டா தான் பண்ணுவேன். நான் பண்ண போறது நினைச்சு நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதுக்காக டாட், எனக்கு உங்களோட மாம், அத்தை, உங்க எல்லாரோட பெர்மிஷன் வேணும். நான் இப்ப மலிஷ்காவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கலாமா? 3 மாசத்துக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் கொடுத்த கையோட நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன். ஆனா எனக்கு புரியல, ஏன் இந்த திடீர் முடிவு? மை காட் ரிஷிஸ், வாவ், திஸ் இஸ் கிரேட் நியூஸ். நானும் அண்ணியும் இத பத்தி தான் பேசணும் இல்லையா அண்ணி? எக்ஸாக்ட்லி. நாங்களும் இதத்தான் பேசிட்டு இருந்தோம். மலிஷ்காக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் கொடுக்கணும்ல. சோ எஸ், நாங்க எல்லாருமே சம்மதிக்கிறோம். யா ரிஷி, எங்க எல்லாருக்கும் சம்மதம். அப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆஃப் கோர்ஸ். அண்ணி, அண்ணிமா, ஆஃப் கோர்ஸ் ரிஷி, கண்டிப்பா நடக்கும். அங்கிள், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னோட மொத்த ஃபேமிலி என் கூட இருக்காங்க. உங்களுக்கு இதுதானே வேணும்? நான் வாயு, ஓகே? நோ நோ. ஓகே இல்ல, ஹாப்பி. மலிஷ்கா, இப்ப நீ சொல்லு, நாளைக்கு என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறியா? ஆஃப் கோர்ஸ். So then that's final. நாளைக்கு எனக்கு மலிஷ்காவுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் 3 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.